தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன புது அப்டேட் அப்படின்னா, விடாமுயற்சி திரைப்படத்தை அஜித் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு சின்ன ஒரு ஆபரேஷனால அந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டை எப்போ கொடுப்பீங்கன்னு ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது AK-63 அப்டேட்டை பொசுக்குன்னு போட்டுட்டாங்க சோசியல் மீடியால. குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆமாங்க, மைத்ரி மூவி மேக்கர் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை வந்து டைரக்ட் செய்யறாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. ஸோ இதுதான் புது அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த படத்தோட டைட்டில் வந்த உடனே நானும் கூகுளில் போய் இந்த படத்தோட டைட்டில் என்னென்ன மாதிரி போஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கூகுளில் போய் டைப் பண்ணி பார்க்கும்போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, தி குட் தி பேட் தி அக்லின்னு சொல்லிட்டு கிளின்ட் ஈஸ்ட்வுட் திரைப்படம் ஏற்கனவே நடிச்சிருக்காரு. அவர் பிரபல நடிகர். அவருடைய புகைப்படமும் வீடியோஸும் தான் கூகுள்ல வருது. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, சும்மாவே நம்ம பசங்க வந்து ஒரு திரைப்படத்தோட போஸ்டர், அதுவும் குறிப்பா அஜித் விஜய் போன்ற பெரிய நடிகரோட போஸ்டர்ஸ் வந்தாலே வந்து இது அந்த படத்தோட காப்பி, இந்த படத்தோட காப்பின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவை கதற விட்டுருவாங்க. இப்போ இந்த படத்துல நான் கூகுளில் டைப் பண்ணி பார்க்கும்போது டைரக்டா வந்து வேற படத்தோடைய நடிகருடைய போஸ்டர்ஸ் தான் வருது, அவருடைய வீடியோ தான் வருது. என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. இது ஒரு புறம் இருக்க, குட்டு பேடு அக்லின்னு சொல்லிட்டு 3 விதமான கதாபாத்திரத்துல தலை நடிக்க போறாரோ என்ற சந்தோஷத்துல வேற ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் இருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில நெட்டிசன்கள் சோசியல் மீடியால என்ன செய்ய போறாங்கன்றத எல்லாரும் பொறுத்து தான் பார்க்க போறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.